கட்டுப்பாடு அப்படின்னாலே மக்கள் பயப்படுறாங்க. கட்டுப்பாடாக இருக்கிறது ஏன் மக்கள் ஏன்னா அது ஒரு போராட்டமாக இருக்குது. கட்டுப்பாடுனா போராடி தான் நீ கட்டுப்பாடோடு இருக்கணும். கட்டுப்பாடுனாலே அது போராட்டம் மிகுந்தது, ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. கட்டுப்பாடான வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. தினம் கட்டுப்பாடாக இருக்கிறதுக்கு நீங்கள் போராடணும். அதனால தான் நிறைய பேர் கட்டுப்பாடாகவே இருக்கிறது கிடையாது. இந்த உலகத்தில் ஏன் கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதில்லை, உணவில் ஏன் கட்டுப்பாடு கடைபிடிப்பதில்லைன்னா அது நீ போராடினா தான் கட்டுப்பாடாக இருக்க முடியும். உணவில் நிறைய வகையில் ஏன்னா இங்கே நீங்கள் எந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த உணவு தான் இங்கே கிடைக்குது. இங்கே கிடைக்கிற உணவுகள் எதுன்னா நீங்கள் எந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த உணவு தான் இங்கே தாராளமாக கிடைக்குது. அதனால் அந்த உணவை சாப்பிடாமல் இருக்கிறது, அந்த உணவை சாப்பிடாமல் இருப்பதில் ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது என்பது இங்கே உங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்குது. அப்போ எதை நாம் சாப்பிடக்கூடாதோ அது இங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடாது. இப்போ சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னா அதுக்கு ஒவ்வொருத்தரும் சிகரெட் பிடிக்கிறவங்க போராடுறாங்க. சிகரெட் பிடிக்கக்கூடாது இன்றைக்கி பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. ஏன் போராடுறாங்க? இங்கே சிகரெட் கடையில் கிடைக்குது, கடையில் இல்லைன்னா அவங்க ஏன் போராட போகிறாங்க? சிகரெட் கடையில் நம்ம பிடிக்கணும்னு நினச்சா கூட ஒன்று கடையில் போய் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இங்கே இருந்தால் தான் போராட்டம் இல்லாமல் ஒரு கட்டுப்பாட்டை அவர்கள் கடைபிடிப்பார்கள். இங்கே தனி மனுஷங்க எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. சரக்கு அடிக்கக்கூடாது, மதுபானம் வருந்தக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அதுதான் இங்கே தாராளமாக கடைக்கு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு அரசாங்கம் மக்கள் தனி மனித போராட்டத்திற்கு, தனி மனித கட்டுப்பாட்டுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தனி மனித வெறுப்பேற்றுற மாதிரி, தனி மனுஷங்களை வெறுப்பேற்றுற மாதிரி இந்த அரசாங்கம் செயல்படு. இங்கே ஒவ்வொருத்தரும் சிகரெட் பிடிக்கிறோம், உடம்பு கேடுன்னு தெரியுது, அதை நிப்பாட்டணும்னு போராடிக்கிட்டு இருக்கும்போது இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, அந்த சிகரெட்டை கடைக்கு வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்குது. அது மாதிரி மதுபானம் குடிக்கக்கூடாது. அதாவது இயற்கையான மதுபானம் குடிக்கலாம், கல் குடிக்கலாம், அது உடம்புக்கு நல்லது. ஆனால் ஏன் தண்ணி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்கன்னா, அந்த சரக்கு அடிக்கக்கூடாது அப்படின்னா அதில் ஆல்கஹால் கலந்துருக்கு. அதை வாரந்தோறுமோ இல்லை தினசரியோ குடிக்கிறவங்களுக்கு கல்லீரல் கணையெல்லாம் கெட்டு போயிடும், சீக்கிரம் செத்து போயிடும். அதனால தான் அதை குடிக்கக்கூடாது. எதை குடிக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி செயற்கை ரசாயன மதுபானங்களை குடிக்கக்கூடாது, அது உடம்பு கேடு. இயற்கை மதுபானங்களை குடித்தாக்கா அது எல்லாருமே குடிக்கலாம், ஆண்களும் குடிக்கலாம், பெண்களும் குடிக்கலாம். ஏன்னா அதனால் உடம்பு கேடு வரப்போகிறதில்ல. அதனால் குடிக்கக்கூடாது அப்படின்னு குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா எதை குடிக்கக்கூடாது அதை சொல்லணும். இதை குடிக்காதீங்க, செயற்கை மதுபானங்களை குடிக்காதீங்க அப்படி சொல்லணும். இயற்கை கல் குடிக்காதீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி கல் அதில் ஏதாவது பவுடர் கலந்து விற்றுருவாங்க அப்படிங்கிற காரணத்தில் கல் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால் ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறதுங்கிறது ஏன் போராட்டம் இருந்ததாக இருக்குன்னா, அந்த கட்டுப்பாட்டுக்கு எதிராக அந்த அரசாங்கம் தனி மனித கட்டுப்பாட்டுக்கு எதிராக தனி மனுஷங்க எவ்வளோ கட்டுப்பாடுகள், வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வெள்ளைச்சீனியை பார்த்தாலே பயப்படுறாங்க, நாட்டு சர்க்கரையை பார்த்தாலும் பயப்படுறாங்க. வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி குடிக்கக்கூடாது, கருப்பட்டி கலந்த காஃபி குடிக்கலாம், டீ குடிக்கலாம் அப்படின்னு போராடிட்டு இருக்கும்போது அதை இங்கே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அரசாங்கம் தனி மனுஷங்க எல்லாருமே வெள்ளைச்சீனி ஒரு விஷம் தெரிஞ்சு போச்சு, அதை சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனி மனுஷங்க எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. தினம் அதை எப்படி கடைபிடிப்பது, சீனி இல்லாத டீ கொடுங்க, சர்க்கரை இல்லாத டீ கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் போராடிட்டு இருக்காங்க. அதை சாப்பிடக்கூடாது. ஆனால் அதை தான் இங்கே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கு இந்த அரசாங்கம் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தனி மனித கட்டுப்பாடு, அவங்க கட்டுப்பாடாக இருக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் போராடிட்டு இருக்கும்போது அந்த அரசாங்கத்துக்கு அதை பற்றின கவலையே இல்லை. அதுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கு. தனி மனித போராட்டத்தை இன்னும் நீ போராடு, நாங்கள் விற்றுக்கிட்டே இருப்போம், நீ எந்த அளவுக்கு தான் நீ போராடுறன்னு பார்ப்போம், எங்களுக்கு தேவை பணம், உன்னுடைய கட்டுப்பாடு அது உன் பொறுப்பு, நீ கட்டுப்பாடாக இருக்கியா இல்லையா அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, நீ உன்னுடைய கட்டுப்பாட்டை நான் இன்னும் பரிசோதிப்போம், உங்கள் மன உறுதி இன்னும் பரிசோதிக்கிற மாதிரி நாங்கள் அதை விற்றுக்கிட்டே இருப்போம். நீ எங்கே போனாலும் சிகரெட் பிடிக்க விடாதுன்னு நினைக்கிறியா, நாங்கள் கடைக்க வச்சு விற்போம், உன்னால் முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனி மனுஷங்க கட்டுப்பாடாக இருந்துடாதீங்க. அது குடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் குடிங்கன்னு அதாவது குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் போடுவாங்க. ஆனால் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. பிடிக்காதீங்க ஆனால் பிடிக்காதீங்கிறது சும்மா அப்படி அரசாங்கம். ஆனால் ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படணும், சிகரெட் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுகிற அது வெறும் விளம்பரங்களில் தான் அரசாங்கம் செயல்படுகிறது. சிகரெட் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அக்கறையை விளம்பரங்களில் தான் காட்டுகிறதே தவிர செயல்பாடுகளில் குடிங்க, சிகரெட் பிடிங்க அனுமதித்து விடுகிறது, சிகரெட் பிடிப்பதற்கு அனுமதித்து விடுகிறது. அப்படி இருக்கும்போது அப்போ நீ இப்போ பிடிக்காதீங்கன்னு சொல்லி வாயில் சொல்கிறது, செயல் பூரா பிடிங்க, அதன் மூலம் அரசாங்கத்துக்கு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனி மனித கட்டுப்பாடு ஏன் அவ்வளோ போராட்டம், ஏன் கட்டுப்பாடாக இருக்கிற அவ்வளோ கஷ்டமா, உணவு கட்டுப்பாடோடு இருக்கிற அவ்வளோ கஷ்டமா, சிகரெட் பிடிக்காமல் அவ்வளோ கஷ்டமானா
அந்த ஒவ்வொரு தனி மனுஷனும் இங்கே வந்து நீ சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னா இங்கே சிகரெட் எந்த கடையிலுமே கிடைக்காம இருந்துட்டா நான் ஏன் பிடிக்க போகிறோம், நாங்கள் ஏன் பிடிக்க போகிறோம்? அந்த சிகரெட் பிடிக்காமல் இருக்கிறது எங்களுக்கு ஈஸியாகி போடுது, ரொம்ப ஈஸியாக எளிதாக மாறிவிடும். அது மாதிரி மதுபானம் அருந்தக்கூடாது, இந்த ரசாயன மதுபானங்களை அருந்தக்கூடாது, அதனால் கல்லீரல்லாம் கெட்டு போகுது, அருந்தக்கூடாதுன்னா அது இங்கே கிடைக்கக்கூடாது. அது இங்கே வந்து கிடைக்காம இருந்தால் நாங்கள் ஏன் குடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுப்பாடு என்பது அனைவருக்கும் பொதுவாக, அதாவது எல்லாருக்கும் எளிதாக மாறிவிடும். கட்டுப்பாடாக இருப்பது என்பது நான் கட்டுப்பாடாக இருக்கணும்னு நினைக்கலன்னா கூட எனக்கு கட்டுப்பாடாக இருப்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. கட்டுப்பாடுங்கிறது இது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. கட்டுப்பாடாக இருப்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லைப்பா. நான் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு எனக்கு கட்டுப்பாடெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே கிடைக்காது, அதனால நான் குடிக்காமல் இருக்கேன். அப்போது அதாவது கட்டுப்பாடாக இருக்க விரும்பாத ஆள்களுக்கு கூட கட்டுப்பாடு என்பது அங்கே வந்து நிர்பந்தமாகி விடுகிறது. கட்டுப்பாடு என்பது நிர்பந்தம், வேறு வழி இல்லை. வேறு வழி இல்லாமல் நான் கட்டுப்பாடோடு இருக்கேன். கட்டுப்பாடு என்பது அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது எளிதாக. நீ விரும்பினாலும் விரும்பலைனாலும் உனக்கு கட்டுப்பாடுங்கிறது வந்து தவிர்க்க முடியாதது அப்படி என்பதாக இருக்க வேண்டும். நம்ம வெள்ளைச்சீனிக்கெல்லாம் நீங்கள் தடை வச்சிட்டிங்கன்னா, வெள்ளைச்சீனி வந்து டீ காஃபியில் மட்டும் கலந்துக்கல, அது வந்து பேக்கரி உணவுகள் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வெள்ளைச்சீனிக்கு தடை வச்சுனா வெள்ளைச்சீனியால் ஏற்படுத்துகிற பாதிப்பு வந்து மக்களுக்கு இல்லாமல் போயிடும். அந்த வெள்ளைச்சீனியிலேருந்து அப்போ தான் ஒரு முழுமையான கட்டுப்பாட்டை மக்கள் பெற முடியும். அந்த மாதிரி கட்டுப்பாடாக அது வந்து இயல்பானதாக இருக்கணும்னா அரசாங்கமே அதை விற்பதற்கு தடை விதிக்க வேண்டும். எதெல்லாம் மக்களுக்கு தீங்கு விளைவிக்குதோ, எதிலிருந்தெல்லாம் மக்கள் தங்கள் உடலையும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக தினம் தினம் போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த போராட்டத்தை எளிதாக மாற்றுங்க. எதை மக்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தடை விதித்து விடுங்கள். மக்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. கட்டுப்பாடாக இருப்பதற்கு தினம் தினம் போராட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னா இங்கே இருக்கக்கூடாது. அப்போ போராட வேண்டிய அவசியம் இல்லை. சிகரெட் பிடிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு போராட வேண்டிய அவசியம் கிடையாது. கட்டுப்பாடு என்பது எளிதாக மாறிவிடுகிறது. அப்போது கட்டுப்பாடை பற்றின மக்களுக்கு ஒரு மோசமான கருத்து ஏன் இருக்குன்னா, கட்டுப்பாடாக இருப்பது ரொம்ப கஷ்டம், அது போராட்டம் நிறைந்தது, எல்லோரும் மாதிரியும் இருக்கணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஒருத்தர் கட்டுப்பாடாக இருக்கும்போது எல்லா மக்களுக்கும் எதிர் திசையில் இவர் வந்து போக வேண்டிய எதிர்நீச்சல் அடிக்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த அரசாங்கம் நினச்சா கட்டுப்பாடுகளை மக்களுக்கு நிர்பந்தப்படுத்தி விடலாம், கட்டாயமாக்கி விடலாம். வேறு வழி இல்லை, நீ கட்டுப்பாடாக தான் இருந்தாகணும் அப்படிங்கிற நிலையை உருவாக்கிடலாம். நான் போராடலைப்பா, கட்டுப்பாடாக இருப்பேன், நான் போராடவில்லை, ஆனால் வேறு வழி இல்லை, நான் கட்டுப்பாடாக தான் இருந்தாக வேண்டும். நாங்கள் எல்லாம் மக்கள் அனைவரும் கட்டுப்பாடாக இருந்தது தான் ஆக வேண்டும். அதனால் ஏன்னா வந்து இங்கே வந்து நாங்கள் எதிலிருந்து எங்களை கட்டுப்படுத்தி கொள்ள விரும்புகிறோமோ அது இங்கே வந்து இல்லை. நாங்கள் எதிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமோ அந்த காரணி வந்து இங்கே இல்லை. அதனால் நான் கட்டுப்பாடாக இருப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. அந்த மாதிரி கட்டுப்பாடாக இருப்பது என்பது போராட்டம் இல்லாத ஒரு கட்டுப்பாட்டாக இருக்கணும். போராடக்கூடாது, கட்டுப்பாடாக இருக்க நாங்கள் போராடக்கூடாது. போராடும்போது தான் போராட்டத்தை யாராவது விரும்புவாங்களா? தினம் போராடிக்கிட்டே இருந்தால், வாழ்வதற்காக போராடிட்டு இருந்தால் அதை யாராவது விரும்புவாங்களா? அதே மாதிரி கட்டுப்பாடாக இருக்க தினம் போராட வேண்டியிருக்கு. ஒரு 10 நாள் 20 நாள் போராடினா என்றைக்கா ஒரு நாள் மனசு வந்து அந்த போராட்டத்திலிருந்து சற்று ஓய்வு கொடுக்க திரும்ப அந்த பழைய பழக்கத்துக்கு போயிடுது. திரும்ப கட்டுப்பாடு, இப்படி போராட்டம் நிறைந்ததாக மாறிவிடுவது காரணமே இந்த அரசாங்கம் தான் காரணம். அரசாங்க அமைப்புகள் தான் காரணம். தனி மனித கட்டுப்பாட்டுக்கு எதிராக செயல்படும் இந்த அரசாங்க அமைப்பு தான் கட்டுப்பாடுகளை போராட்டம் நிறைந்ததாக மாற்றி கட்டுப்பாடுகளை பற்றிய ஒரு தவறான கருத்தை, தவறான அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில் பரப்பிவிட்டது. அது மாதிரி உடற்பயிற்சி செய்யணுமா, அதை எப்படி கட்டாயப்படுத்துறது? அதை செய்கிறதுக்காக மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. தினம் உடற்பயிற்சி செய்யணுமா, அது எல்லாருமே பண்ணுறதில்ல. ஏன்னா அது ஒரு கட்டுப்பாடு. அப்போ அதை எப்படி மக்கள் எல்லாரும் பின்பற்றணும்? நிறைய பேர் அதை கடைபிடிப்பதற்காக போராடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் கடைபிடிக்க முடியல. அப்படின்னா என்ன பண்ணுறது? கட்டாயப்படுத்தணும். கண்டிப்பாக எல்லாருமே உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடற்பயிற்சி நிலையங்களை 50 பேருக்கு, 50 ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி நிலையம், 50 பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிறிய உடற்பயிற்சி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுதும் உருவாக்க வேண்டும். அப்போ மக்கள் உடல் ஆரோக்கியம், நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. உடல் பற்றிய சிந்தனை உருவாகும். உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற கருத்து மனதில் பதியும். நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும். அப்போ இது ஒரு உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்கிற கட்டுப்பாட்டை கட்டாயப்படுத்தணும். தினம் யாரெல்லாம் உடற்பயிற்சி செய்யவில்லை அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியணும். அந்த மாதிரி மக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பயமுறுத்தி, இல்லைனாக்கா உங்களுக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்காது. உடற்பயிற்சி செய்யாமல் இந்த தெருவில் 2 பேர் இருக்காங்க, அவங்க யார் அப்படின்னா அவங்க விவரம் அரசாங்கத்துக்கு போச்சுனாக்கா அந்தந்த பகுதிகள் அந்தந்த பகுதிகளை நிர்வகிக்கிற ஒரு தலைமை போச்சுனாக்கா ஊராட்சி மன்ற தலைவராக அவருக்கு போயிடும். நீ ஏன்பா உடற்பயிற்சி செய்யலையாம அப்படின்னு அவன் மேலே புகார் வந்திருக்கு,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புகார் இருந்ததுன்னா அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை, தொடர்ந்து இது போன்ற புகார்கள் வந்தால் உங்கள் வீட்டில் உள்ள மின் இணைப்பு துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டணும். இந்த மாதிரி தான் கட்டுப்பாடுகளை வந்து அது மாதிரி விளையாடுவதற்கு நல்ல மைதானங்களை உருவாக்கணும். விளையாடுறதும் ஒரு கட்டுப்பாடு. தினம் விளையாடணும் அப்படின்னா அது இங்கே சாத்தியமா? தனி மனுஷங்க நான் தினம் விளையாடணும்னு ஆசைப்பட்றேன், எல்லாருக்கும் அந்த எண்ணம் உருவாது. அப்போ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அதை கட்டாயப்படுத்துகிற மாதிரி இங்கே மைதானங்கள்லாம் உருவாக்கி விளையாடாதவங்க யார் அவங்க லிஸ்ட்டெல்லாம் எடுங்க. தினம் விளையாடல போய் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டு பள்ளிக்கூடத்தில் எப்படி இருக்குது அது மாதிரி பாட வேலைகளாக பிரித்து, மக்களுடைய வாழ்க்கை முறையை பாட வேலைகளாக பிரித்து, வேலை நேரம் மதியம் 1 மணி வரைக்கும் தான், காலை 7 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் தான். அதன் பிறகு ஒரு 2 மணி நேரம் ஓய்வு, தூக்கம், அப்புறம் வந்து ஒரு விளையாடுவதற்கான நேரம் 1 மணி நேரம். மைதானத்துக்கு போய் நான் விளையாடுகிறேன், தினமும் 1 மணி நேரம் விளையாடுகிறேன். இப்படி இந்த கட்டுப்பாடுகளை கட்டாயப்படுத்தணும். இது போன்ற கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதற்கு அச்சுறுத்தணும். எல்லாரும் விளையாண்டா நம்மளும் எல்லாரும் விளையாட போயிடுவாங்க. யாரோ ஒருத்தர் 2-3 பேர் நான் தினமும் விளையாடணும்னு நினைக்கிறேன் அப்படின்போது அவரால் எப்படி விளையாட முடியும்? விளையாடுவதற்கு நிறைய பேர் தேவை. அப்படிங்கும்போது எல்லாருமே நினைக்கணும். அப்போ அந்த மாதிரி கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதற்கு நாம் மட்டும் தனி மனுஷங்க மட்டும் முயற்சி பண்ணால் மட்டும் போதாது. நான் தினமும் விளையாடணும்னு நினைக்கிறேன், எல்லாரும் அதே மாதிரி நினச்சா தானே விளையாட முடியும். நான் தனியாக போய் விளையாட முடியுமா? என்ன மாதிரி 4-5 பேர் 10 பேராக வந்தால் தான் தினம் நான் விளையாட முடியும். அப்போ அதுக்கு வந்து தினம் எல்லாத்துக்கும் அதே மாதிரி நேரம் கிடைக்குமா? எனக்கு நேரம் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு கிடைக்கணும்ல. அது மாதிரி இருக்கும்போது அப்போது அதற்கான வழிவகைகளை என்ன பண்ணணும்? மனுஷங்க விளையாடணும், தினமும் விளையாடணும். அதன் மூலம் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறது உண்மைன்னு தெரியும் பட்சத்தில் கண்டிப்பாக அதை கட்டாயப்படுத்தணும். தினமும் விளையாடணும், அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும். அது மாதிரி கட்டாயப்படுத்தி தான் சில கட்டுப்பாடுகளை கட்டாயப்படுத்தி கடைபிடிக்க வைக்கணும். நல்ல விஷயங்களை கட்டாயப்படுத்தினா தான் செய்வாங்க. நல்ல விஷயமே இருந்தாலும் அதை வந்து கட்டாயப்படுத்தணும். மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது தானாகவே நடக்கும்னு நினச்சிக்காதீங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை கூட கட்டாயத்தின் பேர் தான் நடக்கும். அரசாங்கம் சட்டம் எதை காட்டி அச்சுறுத்த வேண்டும்னா, நீ திருடாத, நீ கொலை செய்யாத அப்படின்னு தான் அச்சுறுத்துதே தவிர நீ மகிழ்ச்சியாக வாழு அப்படின்னு சொல்லிட்டு அச்சுறுத்தவில்லை. நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்தணும். இந்த கெட்டதை செய்யாதன்னு தான் இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்துது தவிர இந்த சட்டம் வந்து கெட்டதை செய்யாதன்னு தான் பயமுறுத்துது. நீ கெட்டதை செஞ்சால் உள்ளே பிடிச்சி போட்டுருவேன் பார் போலீஸு. இதெல்லாம் பார்த்து அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா மக்களை வந்து நீ கெட்டது செய்யாதன்னு தான் அச்சுறுத்துதே தவிர நல்லதை செய்ய அப்படின்னு சொல்லி அச்சுறுத்துதா? இந்த சட்டத்தோட வேலை கெட்டதை செய்யாதன்னு அச்சுறுத்ததோடு மட்டும் முடிந்து விடுகிறது என்று நினச்சிக்கிறாங்க. கெட்டதை செய்யாத அப்படின்னு அச்சுறுத்துவதோடு இந்த சட்டத்தின் வேலை முடிந்து விட்டதாக இந்த அரசாங்கம் கருதுகிறது. நல்லதை அதோட முடிஞ்சு போனதில்லை, நல்லதை செய்யி அப்படின்னு அச்சுறுத்தணும். மக்களுடைய அந்த அரசாங்கம் ஒரு போலீஸை பார்த்தா மக்களுக்கு என்ன பயம் வரணும்னா, இந்த போலீஸ்லாம் நம்மளை நல்லது செய்யணும்னு சொல்லி நம்மளை வந்து பயமுறுத்துவாங்க. உடற்பயிற்சி ஏன் செய்யலை, உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஏன் உடற்பயிற்சி செய்யலை, ஏன் விளையாடலை அப்படின்னு 2-3 நாளாக நீங்கள் வந்து விளையாட்டு மைதானத்துக்கு போகவே இல்லையாமல் ஏன் விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வீட்டுக்கு வந்துடணும். அந்த மாதிரி பயப்படணும். அந்த மாதிரி ஏன் விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் உடற்பயிற்சி செய்யலை, ஏன் நீங்கள் நீச்சல் குளத்துக்கு போகவே இல்லையாமல் என்னாச்சு, நீச்சல் குளம் ஒவ்வொரு தெருவிலையும் கட்டி வச்சிடணும். அந்த மாதிரி விளையாட போகலையாமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லது செய்கிறதுக்கு இந்த மக்களை வந்து பயமுறுத்துகிற ஒரு அமைப்பாக இந்த அரசாங்கம் இருந்தால் மட்டும்தான் இந்த மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. ஏன் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலை அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷங்க மேலேயும் கவனம் எடுக்கணும். வெறுமனே கெட்டது மட்டும் செய்யாத இதுதான் அரசாங்கத்தோட வேலை. குற்றங்களை செய்யாத நல்லதை செய்ய சொல்லி மக்களை அச்சுறுத்த வேண்டும். அதுதான் அரசாங்கத்தோட பணி. அதில் தான் முழுமையடைகிறது. ஏன் வந்து நீ காதலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தணும். 16 வயசு ஆகிடுச்சி, 17 வயசு ஆகிடுச்சி, 16 வயசுலேருந்து காதலிக்கணும்னு சொல்லி சட்டம் இருக்குதுல்ல, ஏன் இன்னும் நீ காதலிக்கலை அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தணும். 18 வயசு ஆகிடுச்சு, 18 வயசு முடிஞ்சு 19 வயசு ஆகிடுச்சி, 18 வயசில் கல்யாணம் பண்ணணும்னு தெரியுமா தெரியாதா அவனுக்கு? 16 வயசில் காதலிச்சு 18 வயசில் கல்யாணம் பண்ணணும், 2 வருஷம் ஒரு காதலிக்கணும், கரெக்டான துணையை தேர்ந்தெடுத்து 18 வயசில் கல்யாணம் பண்ணணும்னு தெரியாதா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க, 3-4 மாதம் டிலே ஆகுது, போய் கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி இல்லைன்னா அச்சுறுத்தணும். அந்த மாதிரி அச்சுறுத்தணும். இல்லைன்னா அவனுக்கு வேலை கிடைக்காது. அந்த மாதிரி நீ ஏன் தனியாக இருக்கிற, உன் மனைவி உன்னை விட்டு போயிட்டான்னு தெரிஞ்சிடல, அப்புறம் ஏன் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் வந்து மக்களை வந்து கட்டாயப்படுத்தணும். அரசாங்கத்துக்கு பயந்து போய் அவங்க கல்யாணம் பண்ணணும். இல்லைனாக்கா வந்து வீட்டில் கரண்ட் கனெக்ஷனை பிடிங்கிடுவாங்க, தண்ணி பைப்பை வந்து நிறுத்திடுவாங்க, அந்த மாதிரி வீட்டு சிறை வைத்திருவாங்க, வெளியே போக விட மாட்டாங்க. வேலை வந்து இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஆள் வந்து
ரொம்ப தனியாகவே இருக்கிற இந்த அம்மா வந்து தனியாகவே இருக்காங்க. கணவன் வந்து பிரிஞ்சு போயிட்டாரு அல்லது இறந்து போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது மறு கல்யாணம் இவங்க பண்ணாமலே இருக்காங்க. இவங்களுக்கு வேலை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்களோ அந்த இடத்துக்கு அந்த மாதிரி மக்களை வந்து பயமுறுத்தணும். அரசாங்கத்துக்கு பயந்து தான் அவங்க இந்த விதிமுறைகளை இதில் அவங்கவுங்க விருப்பத்துக்கு விட்டாக்கா ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு அவங்க தனியாகவே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் மக்களை வந்து மகிழ்ச்சியாக வாழ அதன் மூலம் ஒரு அமைதி ஏற்படும், ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், மக்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி. அந்த மாதிரி நல்லது செய்கிறதுக்கு இந்த அரசாங்கம் வந்து கட்டுப்படுத்தணும். எதெல்லாம் நல்லது இது அவங்கவுங்க விருப்பம், தனிப்பட்ட விருப்பம்லாம் விட்டுட்டிங்கன்னு வச்சுங்க. அப்போ வந்து அது நிறைய இந்த மாதிரி மக்கள் அவங்கவுங்க மனம் போன போக்கில் ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிட்டு நான் பிரம்மச்சரியாக இருக்கேன், நான் வந்து பாதிரியாராக இருக்கேன், நான் கன்னியாஸ்திரியாக இருக்கேன்னு புது ரூட்டை கிளப்பி விட்டுட்டு அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு கூச்சமாயிரும். இதோட கல்யாணம்லாம் பண்ணுறது வந்து அதை விட இது புனிதமான செயல்பொருட்கள். பிரம்மச்சரியாக வாழ்கிறது, ஒரு பாதிரியாராக இருக்குது, கன்னியாஸ்திரியாக இருக்குது, அதை விட இது திருமணம் பண்ணால் வாழ்கிறத விட இவங்களெல்லாம் புனிதமான ஒரு செயலாக பார்க்குது. இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் மனித வாழ்க்கை முறையில் ஏற்படும். அதனால் அவங்க வந்து யாரும் திருமணம் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம். அது மாதிரி கட்டாயப்படுத்தணும். வெறும் அறிவுரை மட்டும் சொன்னால் போதும், அது கட்டாயப்படுத்தணும். நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு, மக்களை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மக்களை கட்டாயப்படுத்தணும். உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். ஏன் உடம்புல நோய் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிபிஐ விசாரணை வைக்கணும். ஏன்பா உன் உடம்புல சுகர் வந்துச்சு, என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன உணவுகளெல்லாம் சாப்பிட்ட, எப்படி நீ இந்த மாதிரி உணவுகள் கிடைக்காத, சுகர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே, அந்த மாதிரி உணவுகள் இங்கே கிடைக்காத, நீ எப்படி உன் உடம்புல சுகர் வந்துச்சு, ஏன் உன் உடம்புல உனக்கு ஆஸ்மா வந்துச்சு, உடற்பயிற்சியெலாம் ஒழுங்காக செய்கிறியா இல்லையா, ஒழுங்காக தூங்குறியா இல்லையா, உனக்கு நல்லா ஏன் நீ சரியாக தூங்கவே இல்லையாமல் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தூங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னும் டீப்பாக போய் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையும் ஒத்து பார்த்து அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு உறுதிப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வதை தவிர அவனுக்கு வேறு வழியே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தணும், அச்சுறுத்தணும். நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு அச்சுறுத்தணும். அப்போ தான் இங்கே குற்றங்கள் நடைபெறாது. குற்றங்கள் செய்யாத அப்படின்னு அச்சுறுத்தினா மட்டும் இங்கே குற்றங்களை ஒழித்து விட முடியாது. அதை தாண்டி நீ நல்லதை செய்யணும், நல்ல விஷயங்களை கடைபிடிக்கணும். ஏன்னா நல்ல விஷயங்களை கடைபிடிக்காமல் போகிறதுனால தான் இங்கே குற்றங்களை செய்வதற்கு ஒரு மனுஷன் துணிஞ்சிடுறாங்க. மனுஷங்க ஏன் துணிகிறாங்க குற்றங்கள் செய்வதற்குன்னா, நல்ல விஷயங்களை கடைபிடிக்காதனால தான் குற்றங்கள் செய்கிறாங்க. அப்போ மனுஷங்களோட கவனத்தை நல்ல விஷயங்களில் திருப்பி விட்டுறணும். உன்னுடைய சிந்தனை, செயல் எல்லாமே நல்ல விஷயங்களை பற்றினதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்ல விஷயங்களை பற்றியே யோசி அப்படின்னு விட்டுட்டா அவனுக்கு குற்றம்னா என்னன்னு தெரியாமல் போயிடும். அவனை நீ சும்மாவே உட்கார வைக்கிற, குற்றங்களை செய்யக்கூடாது சொல்லிட்ட. ஆனால் இப்போ அவன் சும்மா இருக்கிறாரு. இந்த மனுஷங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, குற்றங்களை செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்காங்க. வேறு என்ன செய்கிறதுன்னு தெரில அவங்களுக்கு. நல்லது செய்கிறதுக்கு ஏகப்பட்ட தடைகள், கெட்டதை செய்கிறதுக்கு தூண்டுற மாதிரியான செயல்கள் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. சிகரெட் விற்கிறாங்க, மதுபானம் விற்கிறாங்க. அதனால் கெட்டதை செய்கிறதுக்கு தூண்டுற மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே இருக்குது. நல்லதை செய்கிறதுக்கு கெட்டதை செய்யக்கூடாது, ஓகே பயந்துக்கிட்டு சரி போலீஸ் பிடிச்சிக்கும், சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கெட்டதை மட்டும் செய்யணும். இப்போ நல்லதை செய்யணும், நான் சும்மாவே இருக்காங்க. அடுத்து நான் என்ன பண்ணுறது, இப்போ கெட்டதை செய்யக்கூடாதுப்பா, ஓகே அடுத்து நான் என்ன பண்ணுறது, நல்லது செய்யணும், எப்படி பண்ணுறது அப்போனா இப்போ நான் நல்லது எதெல்லாம் விளையாடுறது நல்லது, அதை விட சிறந்த நல்லது வேறு என்ன இருக்க முடியும்? விளையாடுறது, உடற்பயிற்சி செய்கிறது, உணவு கட்டுப்பாடு, குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பது, இதெல்லாம் நல்லது. அப்படின்னா அதை செய்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கா? காலையில் இப்போ 9 மணிக்கு 10 மணிக்கு வேலைக்கு போனால் சாயந்தரம் இரவு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வரும். களைச்சி போய் வரும்போது சாப்பிட்டு படுத்து தூங்க தான் நேரம். குடும்பத்தோடு எப்படி நேரம் செலவழிக்க எப்படி நேரம் இருக்குது? அப்போ வந்து குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும், அது ஒரு நல்ல பழக்கம். அப்படின்னா காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்குள்ளே எல்லா வேலை நேரமும் முடிஞ்சிருது, அதோட வீட்டுக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் கடை எந்த நிறுவனமும் செயல்படக்கூடாது. காலையில் 7 மணிக்கு வேலை நேரம், மதியம் 1 மணியோடு முடிஞ்சுது. 6 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். உலகத்தில் நிறைய நாடுகளில் 6 மணி நேரம் தான் வேலை நேரம் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த நாடுகள்லாம் இந்தியாவோட பன்மடங்கு முன்னேறிய நாடாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது 6 மணி நேரம் வேலை பார்த்தா போதும், அதோட எந்த கடையும் திறந்துருக்கூடாது. ஒரு ஊரடங்கு மாதிரி இருக்கணும். எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுங்க, குடும்பத்தோடு நேரம் செலவழிங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தணும். நல்ல விஷயங்களை இல்லை நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா? நீ வந்து போய் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும். அதோட வந்து ஒரு 2 மணி நேரம் ஓய்வு, ஒரு மத்தியானம் 1 மணிக்கு அப்புறம் ஒரு 3 மணி வரைக்கும் ஓய்வு, 3 மணிலேருந்து ஒரு 4:30 வரைக்கும் போய் விளையாட்டு மைதானத்துக்கு போயிடணும். விளையாட்டு மைதானத்தில் யாரெல்லாம் வந்தாங்க போனாங்க வரல, எத்தனை பேர் விளையாண்டாங்க, அந்த ரெஜிஸ்டர் எல்லாம் வச்சு இவங்கெல்லாம் ஒழுங்காக விளையாடுறாங்களா இல்லையா அதெல்லாம் கண்காணித்து அட்டண்டன்ஸ்லாம் போட்டு அது ரிப்போர்ட் வந்து சமர்ப்பிக்கணும். அந்த மாதிரி அப்போ விளையாடுறாங்களா மக்கள் எல்லாருமே, ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்கா, விளையாட்டு மைதானம் பற்றாக்குறை ஏற்படுகிறதா, உங்கள் விளையாட்டு இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விளையாடுறதுக்கு எல்லோரும் இல்லைங்க, எல்லோரும் விளையாடவே வர மாட்டேங்கிறாங்க, எல்லோரும் கிரிக்கெட் பார்க்க போயிடுறாங்க.
டிவியில் கிரிக்கெட் வருது அதை பார்க்க போயிடும். அப்போ என்ன பண்ணணும், இந்த விளையாட்டை தொழிலாக செய்கிறதுக்கு தடை வச்சிடணும். ஏன்னா தொழிலாக செய்கிறது வந்து மக்கள் விளையாடுவதற்கு எதிரானது. மக்கள் எல்லாம் வேடிக்கையாளராக வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த தொழிலாக செய்கிறாங்க பாருங்கள் விளையாட்டை, அதெல்லாம் மக்கள் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. மக்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு அதனால தான் சும்மாவே இருக்காங்க. மக்கள் ஏன் விளையாடலைன்னா, விளையாட விடாமல் தடுக்கிறது எது, இந்த தொழிலாக செய்கிறாங்க பாருங்கள் விளையாட்டை. இந்திய கிரிக்கெட் அணி, இந்திய கால்பந்து ஆட்டம், இந்திய ஹாக்கி அணி, இந்த மாதிரி தொழிலாக செஞ்சு கோப்பையை வாங்கிட்டு நாட்டை பெருமைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு வராங்க பாருங்கள். இவங்க தான் வந்து மக்கள் விளையாடுவதை தடுக்கக்கூடிய ஆட்கள். அதனால் அதெல்லாம் தடுத்துட்டு மக்கள் நீங்கள் விளையாடுங்க. நீங்கள் அதாவது சாதாரண விளையாட்டுன்னா என்ன வேணாலும் இருக்கலாம். அது பல்லாங்குழியாக இருக்கலாம். அந்த போட்டி உணர்வு தான் பல்லாங்குழியார். மக்கள் விளையாட்டு அப்படி தான் இருக்கும், எளிதாக இருக்கும், பாதுகாப்பானதாக இருக்கும். கால்பந்து விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, அதுதான் விளையாட்டு கிடையாது. அதெல்லாம் விளையாட்டே கிடையாது. அதெல்லாம் ஆபத்தான விளையாட்டு. தொழிலாக மாற்றப்படும் பொழுது கார்ப்பரேட் செய்த சதி. மக்கள் மத்தியில் இதெல்லாம் விளையாட்டு, பல்லாங்குழிலாம் விளையாட்டு கிடையாது, ஆடுபுலி ஆட்டம்லாம் விளையாட்டே கிடையாது, தாயமெல்லாம் விளையாட்டே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பாதுகாப்பான விளையாட்டில் உனக்கு என்ன தேவை, ஒரு போட்டி உணர்வு தான் தேவை. அதனால் அந்த காலத்துலலாம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டுலாம் மக்கள் வசம் இருந்தது. நாங்கள்லாம் தெருவில் கோலி சீசன் வைஸு அந்தந்த சீசனுக்கு ஒரு விளையாட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அது எப்படி தான் மாறுதுன்னே சொல்ல முடியாது. எல்லோரும் ஊர் ஃபுல்லாக ஒரே விளையாட்டு, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே விளையாட்டு. அந்த சீசனில் அடுத்த சீசன் வரும், பட்டம் விடுவாங்க. ஒரே சீசன், அந்த சீசன் ஃபுல்லாக பட்டம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த சீசன் அப்படி மாறும், கோலி விளையாடுவாங்க. அடுத்த சீசன் அப்படி மாறும், வேற ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி தமிழ்நாடு முழுக்க எப்படி மாறுது, மக்கள் மத்தியில் இருந்தது, மக்கள் வசம் விளையாட்டு இருந்தது. அப்புறம் தான் வந்து இந்த ரேடியோ வந்தது, டிவி வந்தது. அப்போ தான் கிரிக்கெட் உள்ளே வருது. அப்போ தான் கிரிக்கெட் இதெல்லாம் டிவி மூலமாக தான் இந்த மாதிரி மக்களுடைய விளையாட்டு. உடனே மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க விளையாடிக்கிட்டு இருந்த அந்த கோலி, தாயம், பல்லாங்குழி எல்லாத்தையும் விடுறாங்க, கீழே போட்டு அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களிடம் அது இப்போ அது வரைக்கும் மக்கள் விளையாடிக்கிட்டு இருந்த பல்லாங்குழி, தாயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிதான விளையாட்டு, பாதுகாப்பு, அதனால் ஆபத்தே ஏற்படாது. அப்புறம் தான் இந்த கிரிக்கெட்டு அது இதுன்னு விளையாட்டு வரும்போது அது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. கிரிக்கெட்டு, கால்பந்து. அப்புறம் நிறைய பேருக்கு விளையாடுறதுக்கு ஆளை தேடி வாங்க உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் போட்டி, ஊர் தாண்டி போயிட்டாங்க. அது வரைக்கும் உள்ளூரில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. கிரிக்கெட்லாம் வந்த பிறகு என்னென்னா பக்கத்து ஊருக்கும் போட்டி, அந்த தெருவுக்கும் இந்த தெருவுக்கும் போட்டி, பக்கத்து ஊருக்கு மாவட்ட அளவில் போட்டி. அதெல்லாம் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கணுன்னா மக்கள் மயங்கிட்டாங்க. அப்போ தான் நம்ம கையில் இருந்த விளையாட்டை நம்ம வந்து தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் தான் நம்ம வந்து அதை வாய் பிளந்து வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கிரிக்கெட்டு, கால்பந்து. அதனால் இந்த விளையாட்டெல்லாம் தடை விதிக்கணும். மக்கள் விளையாடணும். விளையாட்டோட பயன் என்ன, இந்த நாடு வந்து பதக்கம் வாங்குது, ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்குது, அதெல்லாம் தான் பெருசாக. மக்கள் விளையாடணும், ஒவ்வொருத்தரும் விளையாடணும். தினம் 1 மணி நேரம் விளையாண்டு பாருங்கள், அப்போ தெரியும் உங்கள் மனசு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குதுன்னு தெரியும். அப்போ தான் நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்க அந்த உணர்வு ஏற்படும். நாம் விளையாடணும். யாரோ விளையாடுறாரு அதை வேடிக்கை பார்த்துறதுனால நமக்கு என்ன சந்தோஷம். அவங்க நல்ல இப்போ டோனி விளையாடுறாரு அப்படின்னா இந்தியாவுக்கு தங்கம் கோப்பை வாங்கி கொடுத்தாரு, அவர் ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்சுட்டு ஜாலியாக இருப்பார். வேடிக்கை பார்த்தா நம்ம வாயில் மண்ணு தான் விழுந்துச்சு. நம்ம நேரம் போச்சு. 8 மணி நேரம் செலவழித்து அந்த கிரிக்கெட்டை பார்த்து நமக்கு என்ன கிடச்சிது, நாம் சோம்பேறியானோம், நம்ம உடம்புல நோய் வந்துச்சு, நம்ம உடம்பு கெட்டு போச்சு, அவ்வளோதான் மிச்சம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி விளையாட்டை வந்து வணிகமயமாக்குறதுனால நம்ம உடம்பு கெட்டு போனது தான் மிச்சம், நமக்கு கிடைச்ச பரிசு. அதனால் மக்கள் அந்த விளையாட்டை மக்கள்கிட்ட விட்டுருங்க, அவங்க விளையாடட்டும், மக்கள் சந்தோஷமாக இருக்கட்டும். இந்த 100 கோடி பேர் 120 கோடி பேர் சந்தோஷமாக இருக்கணும்னா 120 கோடி பேரும் டெய்லி விளையாடணும். அதுக்கு கட்டாயப்படுத்தணும். அதுக்கு தடையாக இருக்கிறது எது, இந்த வணிகமாக விளையாட்டை தொழிலாக பண்ணுறாங்க பாருங்கள், அதுக்கு தடை விதிங்க. இந்த இந்திய அணி, ஹாக்கி அணி, கிரிக்கெட் அணி, கபடி அணி இப்படி விளையாட்டை தொழிலாக பார்த்துட்டு நான் கீம்பியன் சொல்லிட்டு நடக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் நிறுத்துங்க. இந்த நடைமுறையை நிறுத்திட்டு விளையாட்டை தொழிலாக பண்ணக்கூடாதுப்பா. அப்போ மக்கள் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பாடா, இந்த விளையாட்டு பொருட்களை கூட நீ தயாரித்து விற்காத, மக்களே அவங்க கையில் கிடைக்கிற பொருளை வச்சு விளையாண்டுப்பாங்க. போட்டி உணர்வு தான் முக்கியம். விளையாடுவதற்கு என்ன தேவை, போட்டி உணர்வு. போட்டி போடணும். அதை வந்து நீ போட்டி உணர்வு உட்காந்துக்கிட்டு ஒரு பல்லாங்குழி விளையாண்டாலும் அதில் ஒரு போட்டி உணர்வு இருக்குது, அதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. இன்றைக்கி விளையாட போகிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு பையன் அம்மா கிட்ட சொன்னால் அம்மா பயப்படுறாங்க. டேய் பார்த்துடா, போகாதரா, விளையாட்டுக்கெல்லாம் போகாதரா, வீட்டிலே இருறா, ஏதாவது அடி பட்டுற போது பயப்படுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி விளையாடுறதுங்கிறது பாதுகாப்பான விஷயம். அன்றைக்கி எந்த பிரச்சனையுமே இல்லை, விளையாடுறதுல மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அது ஒரு அச்சுறுத்துகிற பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விளையாடுறது அப்படிங்கிறதே இன்றைக்கி ஒரு பயமாக இருக்குது. விளையாடுறது மூலம் கால்பந்து விளையாடி செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. விளையாடும்போது கபடி விளையாடி செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி விளையாட்டுலேயே நிறைய கட்டுப்பாடு. ஒருத்தர் தொடாமல் விளையாடணும்,
அதெல்லாம் கடைபிடிக்கணும். அப்புறம் விளையாடும்போது வாங்க போங்கன்னு பேசணும், வாடா போடான்னு பேசக்கூடாது. விளையாடும்போது உணவை பகிர்ந்து கொள்ளாதே. இந்த கட்டுப்பாடுகள், இந்த 3 கட்டுப்பாடுகளும் கடைபிடிக்கணும். ஒருத்தர் தொடாத, ஒருத்தர் வாங்க போங்கன்னு பேசணும், விளையாடும்போது பகிர்ந்து உண்ணாத. இந்த 3 விஷயத்தையும் கடைபிடிச்சா விளையாட்டு என்பது பாதுகாப்பானதாக மாறிவிடும். விளையாட்டின் போது ஏற்படுகிற சண்டையெல்லாம் வராது. அது மாதிரி நேர்மையாக இருக்கணும், விளையாட்டில் நேர்மையாக இருக்கணும், ஏமாற்றக்கூடாது, தோல்வியாக இருந்தாலும் ஒத்துக்கணும், பொய் சொல்லக்கூடாது. இது இந்த 4 விதிமுறையும் கடைபிடிச்சு தான் நீங்கள் விளையாடணும். இந்த 4 விதிமுறையும் கடைபிடிக்கலன்னா விளையாட்டு என்பது உங்களுக்கு ஆபத்தாக மாறிவிடும். விளையாட்டின் போது சண்டை வருவது, அவமானப்படுத்தப்படுவது, ஒரு உணர்ச்சி வேகத்தில் போட்டியாளரை தரக்குறைவாக பேசிடுவாங்க, டக்குன்னு ஒரு கெட்டாவத்தை போட்டு கோபத்தில் பேசிடுவாங்க. அப்போ அதுக்கெல்லாம் பயந்து தான் மக்கள் விளையாடவே போகிறதில்ல. விளையாடும்போது வாடா போடான்றாங்க. அந்த மாதிரி விளையாட்டில் வாடி போடி அப்படின்போது மரியாதைங்கிறது முக்கியம். விளையாடுறவங்கிறதுக்காக அதுக்காக மரியாதையெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. அதனால தான் மக்கள் ஏன் விளையாடுறதை நிறுத்திட்டாங்கன்னா ஏதாவது மரியாதைலாம் போயிடும். சின்ன பசங்க தான் விளையாடுவாங்க. ஏன்னா சின்ன பசங்க அவங்களுக்குள்ள மரியாதைங்கிறது இருக்காது. அதனால் அவங்களுக்கு தான் அது பொருந்தும். பெரியவங்கெல்லாம் ஏன் விளையாட மாட்டேங்கிறாங்கன்னா மரியாதைலாம் போயிடும்பா, சண்டை வரும், அது நல்லா இருக்காது. அப்போது இந்த மாதிரி அதற்கு ஒரு பாதுகாப்பு, சண்டை வரக்கூடாது, மரியாதை அதுக்கு எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது, விபத்து ஏற்படக்கூடாது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் தொடாத, வாங்க போங்கன்னு பேசணும். வாடா போடானாலே அது விதிமீறல். விளையாடுவது அது தவறு. வாடா போடா, வா போ, பேர் சொல்லி கூப்பிட்ற அது மாதிரி இல்லாமல் இருந்துட்டு வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடணும். தொடக்கூடாது, பகிர்ந்து உண்ணாத. பகிர்ந்து உண்டால் உறவுமுறை ஏற்படும், அன்பு பாசம் ஏற்படும். அப்புறம் வா போ, வாடா போடா அப்படி அந்த உரிமையாக கூப்பிட்ற அந்த வார்த்தைகள் வரும். கடைசியில் அது சண்டையாக முடிவடையும். விளையாட்டில் அப்புறம் நேர்மையாக இருக்கணும். தோல்வியாக இருந்தாலும் ஒப்புக்கொள்ள வேண்டும், பொய் சொல்லக்கூடாது. இந்த 4 விதிமுறையும் கடைபிடிச்சு தான் நீங்கள் விளையாடணும். இப்படி இந்த விதிமுறைகளை மக்களுக்கு சொல்லி விளையாடுகிற அந்த நடைமுறையை மக்களிடம் ஒப்படைத்து விட்டு விளையாட்டை தொழிலாக பண்ணுறாங்க பாருங்கள், அதுக்கெல்லாம் தடை வைத்து விட வேண்டும். பள்ளிக்கூடங்களில் பிடி டீச்சர் அந்த மாதிரி எல்லாம் அதுக்கெல்லாம் தடை வைத்து விட வேண்டும். கற்றுக் கொடுக்காத விளையாட்டை நீ கற்றுக் கொடுக்காத. மக்களே பல்லாங்குழி ஆடுறது கற்றுக் கொடுக்கணுங்கிற அவசியம். எதுக்காக டீச்சர்லாம் போட்டிருக்காங்க, பிடி சார்லாம் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, உடற்கல்வி ஆசிரியர் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா அவங்க மாணாக்கர்களை தயார் பண்ணி அப்படி மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில் அந்த போட்டிகளில் மாணவர்களை பங்கேற்க செய்து அதன் மூலம் இந்திய நாட்டுக்கு பதக்கங்களை வாங்கி கொடுப்பார்கள் அதற்கு தயார் செய்வதற்காக தான். அதாவது விளையாட்டை தொழிலாக செய்வதற்கு விருப்பப்படுகிற மாணவர்களை தயார் செய்ய வேண்டும். அதற்காக தான் உடற்கல்வி ஆசிரியர்களை பள்ளிகளில் நியமிக்கிறார்கள். நம்ம தான் தொழிலாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், அப்புறம் எதுக்கு அவங்கள பள்ளிக்கூடத்தில் நியமிக்கணும்? அது மாதிரி கலைகள், ஓவியங்களாக இருக்கட்டும், சிற்பங்களாக இருக்கட்டும், அதை தொழிலாக செய்யக்கூடாது. நீ வரைஞ்சி விற்காத, இதை மக்கள்கிட்ட கொடுத்துரு. தொழிலாக செய்யணுன்னா அதை வேற ஒன்றா நீ தொழிலாக செஞ்சுக்கோ. தொழில்னா அது என்னது? இப்போ ஒரு கட்டில் செய்கிறாங்க, கதவு செய்கிறாங்க, கட்டடம் கட்டுறாங்க, இதையெல்லாம் தொழிலாக செஞ்சுக்கோ. அந்த மக்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய இது ஆடல் பாடல் அதையெல்லாம் தொழிலாக செஞ்சால் மக்கள் அதெல்லாம் செய்யாமல் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆடல் பாடல் ஓவியம் வரைகிறது, ஏன் மக்கள் ஓவியம் வரைகிறது, ஏன் ஆடுறதில்ல பாடுறதில்ல? ஏன்னா அதை நிறைய பேர் தொழிலாக செய்கிறாங்க. அது அவங்க தொழில் செய்கிறதுனால அதில் அவங்களுக்கு இடையில போட்டி ஏற்படும் போது அது பிரம்மாண்டமாக ஆடுறாங்க பாடுறாங்க. அப்படிங்கும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த அளவுக்குலாம் நம்மளால் ஆட முடியாது, நீ ஆடுறது நல்லா இருப்போம், நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம், நீ ஆடு நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம், நீ பாடு நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னு வேடிக்கையாளர்களாக மாறிடுறதுனால சோம்பேறி ஆகிடுறாங்க. சோம்பேறித்தனம்னா என்னென்னா ஆடுறதில்ல பாடுறதில்ல விளையாடுறதில்ல, இதுதான் சோம்பேறித்தனம். அதனால் ஆடல் பாடல் இதெல்லாம் மக்கள் விளையாடணும், மக்கள் தினமும் ஆடணும். யாரோ ஒருத்தர் மைக்கேல் ஜாக்சன், பிரபுதேவா அவரெல்லாம் சூப்பராக ஆகிட்டா அந்த மக்கள் மகிழ்ச்சி ஆகிட்டாங்கன்னு அர்த்தமா? அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டா அதனால் நமக்கு பெருமையா? மக்கள் எல்லாருமே விளையாடணும், ஆடணும், பாடணும். அதனால் இந்த பாடுறது ஆடுறது இதுக்கெல்லாம் தடை வைத்து விட வேண்டும். கலைகளை தொழிலாக செய்வதற்கு தடை வைத்து விட வேண்டும். சினிமாவை தொழிலாக செய்வதற்கு தடை வைத்து விட வேண்டும். அப்போ தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆடல் பாடல்லாம் சினிமா இல்லைன்னா மக்கள் ஆடவே மாட்டாங்க, பாடவே மாட்டாங்க. பாடல் கலை ஒழிந்துவிடும், ஆடல் கலை ஒழிந்துவிடும். அப்படியே அர்த்தம்? அப்படி கிடையாது. சினிமா இப்போ வந்தது, எப்போவுமே ஆடல் பாடல்ங்கிறது எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ மக்கள் அவங்களுக்கு அது ஒரு தேவை. ஆடல் பாடல் இதெல்லாம் ஒரு தேவை. அந்த தேவை கண்டிப்பாக மக்களுக்கு தேவை, எப்போதுமே தேவை. அப்படி இருக்கும்போது சினிமான்னு ஒரு கலை இல்லைன்னா ஆடல்ங்கிறதே இல்லாமல் போயிடும், இசைங்கிறதே அழிஞ்சு போயிடும். அப்படியே அர்த்தம்? அப்படி கிடையாது. மக்கள் ஆட ஆரம்பிச்சிருவாங்க, மக்கள் பாட ஆரம்பிச்சிருவாங்க, மக்கள் கதைகள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, மக்கள் வசம் வந்துவிடும். இப்போ விளையாட்டு யாருமே விளையாடக்கூடாது, விளையாட்டை தொழிலாக செய்யக்கூடாதுன்னா அதோட விளையாட்டு அழிஞ்சு போயிருமா? அப்படி கிடையாது. மக்கள் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா விளையாட்டுங்கிறது ஒரு தேவை. அப்படி இருக்கும்போது மக்கள் வசமாகிவிடும்.
மக்கள் மயமாகிவிடும். விளையாட்டுங்கிறது மக்கள் மயமாகிடும். அதனால் கலைகள் விளையாட்டு இந்த ரெண்டையும் தொழிலாக செய்வதற்கு தடை வைத்து விட்டால் இந்த மக்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிவிடும். வேறு இது நீ செய்யலைன்னா மக்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்காது. தினமும் தினமும் ஆடுவாங்க, பாடுவாங்க, கதைகள் சொல்லுவாங்க, தங்களுடைய கற்பனை திறனை மக்கள் வெளிப்படுத்துவாங்க, தன்னம்பிக்கை வரும். ஆனால் நமக்குள்ளே இப்படி ஒரு கற்பனையா, நமக்குள்ளே இப்படி ஒரு கதையா, அழகாக கதை சொல்கிறோமே, நீ நல்லா கதை சொல்கிறப்பா, நானும் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதை சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு தடையாக இருக்கிறது இந்த மாதிரி கலைகளை வியாபாரமாக பண்ணுறாங்க பாருங்கள், தொழிலாக பண்ணுறாங்க பாருங்கள். நான் பாடகர், நான் ஆடகர், நான் வந்து சினிமா டைரக்டர், எப்படி நான் ஒரு கதாசிரியர், நான் ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு நான் புத்தகம் போட்டிருக்கேன், 10 பேர் இப்போ தான் விற்க போகிறேன், இந்த மாதிரி விற்று தொழிலாக பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க தான் வந்து மக்களிடம் உள்ள அந்த கற்பனை திறனுக்கு தடையாக இருப்பவர்கள், மக்களை முட்டாளாக வைத்திருப்பவர்கள், மக்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படாமல் செய்பவர்கள் யாருன்னா இந்த மாதிரி கலைகளை தொழிலாக செய்பவர்கள். அதனால் கலைகளை தொழிலாக செய்கிறதுக்கு தடை வைத்து விட்டால் மக்கள் வசம் அந்த கலைகள் வந்துவிடும். மக்கள் தங்களுடைய தினசரி வாழ்க்கை எல்லாருமே ஆடுவாங்க, பாடுவாங்க, வா நம்ம ஆடலாம், நாம் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு கதை சொல், நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லுவாங்க. இன்னும் நான் பார்த்தியா நேற்று ஒரு படம் வரைஞ்சேன், பார்த்தியா ஒரு பொம்மை செஞ்சேன், நான் ஒரு சிற்பம் செஞ்சேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மக்கள் மயமாகிவிடும். கலை படைப்பு திறன் என்பது, கற்பனை திறன் என்பது மக்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தன்னை பற்றி தனக்குள்ளே இப்படி ஒரு கற்பனையா, சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பாராட்டுகிற பண்பு வரும். நீ நல்லா கதை சொல்கிற தெரியுமா, செமையாக இருக்குது, உண்மையிலே செமையாக நல்லா அழகாக டான்ஸ் ஆடுற, சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்குப்பா, பாட்டு பாடேன், நல்லா இருக்குது, நான் ஒரு பாட்டு பாட்டா, நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனித வாழ்க்கையை ஒருத்தர் பாராட்டுவாங்க. பாராட்டும் போது தான் அந்த பண்பு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப மனித உறவுமுறைக்கு அது ரொம்ப தேவை. அப்போ தான் அந்த மற்றவங்க மேலே நமக்கு மரியாதை வரும். இன்றைக்கி பாராட்டுறதே கிடையாது, சக மனுஷங்க ஒருத்தர் பாராட்டுறதே இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. பாராட்டுவதற்கான வாய்ப்பு எங்கே வரும் தெரியுமா, இந்த கலைகளில் தான் வரும். நீ ஒரு படத்தை வரைஞ்சி காட்டும்போது இந்த ஓவியம் நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டுவாங்க. ஒரு சிற்பம், இந்த சிற்பம் நல்லா இருக்கே, செம்மையாக இருக்குப்பா, ஒன்று சூப்பராக இருக்குது, இந்த சிலை நல்லா இருக்குது, நீ ஆடுற டான்ஸ் நல்லா இருக்குது, நம்ம எல்லாம் ஆடுவோம் மாதிரி ஜாலியாக இருந்தில்ல, செமையாக ஆடணும்ல, அவங்க அந்த 4 பசங்க பாரு, குட்டி பசங்க எப்படி டான்ஸ் ஆடுறாங்க பாரு, சூப்பராக இருக்குடா டேய் செமையாக. அந்த பாராட்டுகிற பழக்கம் அது எங்கே வரும், இந்த கலைகள் மக்கள் மயமாக வேண்டும். அந்த பண்பு இன்றைக்கி இல்லாமல் போச்சு, கெட்ட பண்புகள் உருவாகுது. பாராட்டவில்லை என்றாலே அது கெட்ட பண்பு தான், பாராட்டினால் நல்ல பண்பு, பாராட்டவில்லை என்றால் அது கெட்ட பண்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து யாராவது ஒருத்தர் பாடினா, நீ என்ன பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியமா, பெரிய பாட்டு அந்த அளவுக்குலாம் அவனுக்கு வாய்ஸே இல்லை, நீ பாடாத அப்படி. அப்போ பாடினாலே பெரிய லெவலுக்கு பாடினா தான் அது பாட்டு, இல்லைனா ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள். அப்போ அதனால தான் மக்கள் பாடுறதுக்கே கூச்சப்படுறாங்க. நீ ஒருத்தர் டான்ஸ் ஆடினா இந்த பெரிய பிரபுதேவன் நினைப்பா அவனுக்கு, பெரிய மைக்கேல் ஜாக்சன் நினைப்பா அவனுக்கு. அப்போது ஆடினாலே அது பிரம்மாண்டமாக இருக்கணும், அப்போ தான் ஏற்றுப்பாங்க. சாதாரணமாக இருந்தால் அதை மக்கள் கேலி செய்வாங்க. அப்போ கேலி செய்கிற பண்பு வந்து விடுகிற ஒருத்தர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினா, இன்றைக்கி வந்து அந்த தொழிலாக செய்கிறாங்க பாருங்கள், ஒரு கலையை தொழிலாக செய்வர்களோடு ஒப்பிட்டு ஒரு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிற மக்களை, சாதாரணமாக வெளிப்படுத்துகிற மக்களை கேலி செய்கிற வழக்கம் வந்து விடுகிறது. அப்போ கெட்ட பண்பு வந்து விடுகிறது. இந்த மாதிரி கலைகளை தொழிலாக செய்யும்போது மக்களிடம் கெட்ட பண்பு தான் அதிகரிக்கும். மக்கள் தங்களுக்குள் பாராட்டுகிற அந்த வழக்கம் இல்லாமல் போய்விடும். மாறாக வந்து மக்கள் தங்களுடைய திறமையை, கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்தும் போது கலைத்துறையில் பெரிய அளவில் கலைத்துறையில் கலைகளை தொழிலாக செய்து பெரிய புகழ் பெற்றவர்களோடு ஒப்பிட்டு இவர்களை சாதாரண மக்களை கேலி செய்கிற பண்பு. நீ என்ன பெரிய பிரபுதேவாவா, நீ என்ன பெரிய மைக்கேல் ஜாக்சனா, உன் டான்ஸ் நல்லாவே இல்லை, நீ என்ன பாட்டு பாடுற, பெரிய மனசுக்குள்ள என்ன பெரிய வந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் நினைப்பா, இப்படியே பெரியவர்களோடு ஒப்பிட்டு, அந்த பிரம்மாண்டமானவர்களோடு ஒப்பிட்டு சாதாரண மக்களை கேலி செய்யும்போது மக்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கே கூச்சம், பாட்டு பாடுறதுக்கே கூச்சம், கதை சொல்கிறதுக்கு பெரிய டேரக்டர் நினைப்பு, பெரிய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய கதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சாதாரண மக்களுடைய அந்த கலைப்படைப்பு திறனை, எளிய அந்த கலைப்படைப்பு திறனை வெளியே விடாமல் அவங்கள வந்து கேலி செய்து விமர்சிக்கிற அந்த பண்பு, மோசமான கெட்ட பழக்கங்கள் உருவாகிறதுக்கு அது காரணம். அதனால் கெட்ட பழக்கங்கள் தான் உருவாகும். இந்த மாதிரி கலைப்படைப்பு திறனை, கலைகளை தொழிலாக செய்கிற அந்த நடைமுறை இங்கே இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு கெட்ட பழக்கம், நல்ல பழக்கம் வரவே வராது, பாராட்டுகிற பண்பு வரவே வராது. அதனால தான் சொல்கிறேன், நல்ல பண்பு வரணும். அப்போ தான் மனித உறவுமுறை, மனித வாழ்வியல் குற்றங்கள் இல்லாமல் மனித வாழ்க்கை அமைதியாக இருக்கும், அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்கும், அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் கலைகள், விளையாட்டு இது ரெண்டும் தொழிலாக செய்யக்கூடாது. அதை தடுத்துட்டாலே மக்கள் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, ஆட ஆரம்பிச்சிருவாங்க, பாட ஆரம்பிச்சிருவாங்க, கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, மக்கள் மயமாகிவிடும். அதன் பிறகு நம்ம கட்டாயப்படுத்தணும், நீ ஏன் இன்றைக்கி விளையாட வரல, நீ ஏன் இன்றைக்கி பாட்டு பாட வரல அப்படின்னு சொல்லி, நீ ஏன் இன்றைக்கி பாட்டு பாடலை, நீ ஏன் கதை சொல்லலை, கலைகள்லேயே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையாமே, ஏன், என்ன காரணம், என்ன பிரச்சனை உனக்கு? ஏன்னா இதெல்லாம் வந்து பொதுவான திறமை. விளையாடுறதுங்கிறது வந்து பொதுவான திறமை. சாப்பிட்ற மாதிரி எல்லோரும் சாப்பிடுவாங்களா, அதே மாதிரி எல்லோரும் விளையாடுவாங்க.
எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னுலாம் சொல்லக்கூடாது. எல்லோரும் விளையாடுறதுக்கு எனக்கு வந்து விளையாடுறது பிடிக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் அவன் ஏதோ உளவியல் மனசில் ஏதோ பாதிப்பு மனநோய் இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு வந்து பாடவே பிடிக்காது ஆடவே பிடிக்காது அப்படின்னு யாரோ சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா விளையாடுறது, ஆடுறது, பாடுறது, கதை சொல்கிறது, ஓவியம் வரைகிறது இதெல்லாம் பொதுவான திறமைகள், பொதுவான அடிப்படையாக அனைவருக்கும் இருக்க வேண்டிய திறமைகள். சாப்பிட்ற மாதிரி, சுவாசிக்கிற மாதிரி.